ஓம் நமச்சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவ. ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. இப்பொழுது நாம் விவசாயம் வாழ்க்கையிலே வரப்பு உயர்ந்தால் நீர் உயர்ந்தால் நெல் உயரும், வான் உயர்ந்தால் வரப்பு உயரும். இப்படி நெல் பஞ்சம், நெல்மணி விவசாயம் இது உயரவே வேண்டும். உயர்ந்தால் உலகமே உயரும். ஆனால் எதிர்காலத்திலோ மிக மிக சொல்லுவாங்களே, சிரமமான நிலைமை, விவசாயம் பண்ணுவதா வேண்டாமா, விட்டு விடுவோமா அப்படி என்று எல்லோரும் நினைக்கின்ற ஒரு அவல நிலை வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய விவசாயம் நன்றாக நடப்பதற்கு, செய்த விவசாயம் பூச்சி இல்லாமல், நெல் பதர் இல்லாமல் சுத்தமாக வருவதற்கு, நல் விளைச்சல் மகசூல் பெறுவதற்கு என்ன செய்யணும்? பூச்சியினால் அதனால் உங்களுக்கு எவ்வளவோ பாதிப்பு ஏற்பட்டால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். என்ன, திருச்சிக்கு லால்குடி, திருச்சியிலேருந்து லால்குடி மிக அருகிலே அங்கே சாத்தமங்கலம், அங்கே சிவபெருமான் ரொம்ப அற்புதமான விவசாயத்துக்கே உள்ள சிவபெருமான். இங்கே சனிக்கிழமை அன்னைக்கு இங்கே உள்ள மரகத லிங்கம், இந்த சுவாமி ஒரு ஆஜானுபாகுவாக இருப்பார், பெரிய மரகத லிங்கம். அந்த மூர்த்தியை நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு நன்றாக தரிசித்து அபிஷேக ஆராதனைகள்லாம் செஞ்சு 10 பேரை 4 பேரை செஞ்சு நிலக்கடலை இருக்கோல், வேர்க்கடலை அதை கலந்த புளியோதரையை நல்லா அருமையாக பண்ணி தானம் பண்ணி வந்தால் உடனடியாக நல்ல விவசாயம் வரும். விவசாய நிலங்கள் வாங்க இது சிறந்த நாளாகவும் அமையும். நீங்கள் விவசாயம் செய்கின்ற எல்லா விதமான பயிர் பச்சைகள், தென்னந்தோப்பு, வாழந்தோப்பு, அப்படி தோப்பாக வச்சுருக்கோம் இல்லையோ, அத்தனையும் செழிக்கும். அது மாதிரி விளைச்சல் பெருகும். பெரும் கரும்பு சாகுபடி, வாழை சாகுபடி அப்படியே வேரோடு சாயுது. அது சாயாமல் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, லால்குடிக்கு அருகிலே சாத்தமங்கலம், அந்த காலத்தில் சென்னி வாய்க்கால்னு சொல்லுவாங்க. இப்படி நீங்கள் அதை செய்யும் பொழுது உங்களுக்கு வெற்றி மட்டும் கிடைக்கும். விவசாயிகள் வாழ்க வாழ்க என்று நம்முடைய வாத்தியார் பேரை சொல்லுவோம். அடுத்து பகுதி 2, பூமி விதமான தோஷங்கள் பார்ப்போம்.